ஹாய் அண்ட் வெல்கம் டு சேனல் டோனா விகாஸ். இப்போ சேனலில் பார்க்குறது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி ஏஇ. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஸ். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராமில் குரூப் சாட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கிறது இப்போ எலக்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட். நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டரில் ஒரு இந்த செமஸ்டர் நீங்கள் ஆட்டோமொபைல் செலக்ட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் கண்டிப்பாக எலக்டிவ் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்காமல் ஒரு மெக்கானிக் இன்ஜினியரிங்னால ஒரு ஆட்டோமொபைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இது. ஸோ நம்ம பார்க்குறது இப்போ ரெகுலேஷன் 21 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். சர்டிஃபிகேட் ரிவ்யூ கொடுத்தவங்க மிஸ்டர் பிரகாஷ் கண்ணா சார். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். சார் ரொம்ப டீட்டெயில்டாக யூனிட் 1 5 வரைக்கும் எது படிக்கணும்னு கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் பிரகாஷ் கண்ணா சார். ஸோ யூனிட் 1 டைட்டில் வந்து வெஹிக்கிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜின்ஸ். இந்த வெஹிக்கிள் ஸ்ட்ரக்சரில் எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வச்சுருக்கோம் இல்லையா. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 டைப் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன லேஅவுட் இருக்கும், இந்த 4 வீல் டிரைவ் பற்றி இருக்கலாம், 2 வீல் டிரைவ் பற்றி இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சேசிஸ் அண்ட் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அண்ட் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், வெஹிக்கிள் ஏரோடைனமிக்ஸ். இந்த 4 டாப்பிக்கில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு நம்ம யூனிட் 1ல் ஃபஸ்ட் ஹாஃபில் எது படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வெஹிக்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் படிச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸ் நீங்கள் வரணும். அடுத்து யூனிட் 1ல் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா அது 2 டாபிக் இருக்குது, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று வந்து ஐசி இன்ஜின் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து விவிடி வேரியபிள் வால்வ் டைமிங் டயக்ராம். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. ஒருவேளை வந்து நீங்கள் யூனிட் 1ல் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது சார் நினச்சிங்க அப்படின்னா இந்த இதில் இதெல்லாம் இன்ட்டு மார்க் போட்டுருக்கும், அதை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு எந்த இது ஈஸியாக இருக்கோ அதை படிச்சுக்கங்க. கம்பல்சரி வந்து இன்ட்டு மார்க் போட்டதெல்லாம் வந்துடும். ஏன் இன்ட்டு மார்க் போட்டுக்கொண்டது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து யூனிட் 2 இன்ஜின் ஆக்சலரி சிஸ்டம். இது பெரிய யூனிட்னால 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இன்ஜெக்ஷன், இன்னொன்று இக்னிஷன், மூணாவது எமிஷன் கண்ட்ரோல். ஸோ இன்ஜெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 டைப் இருக்குது. எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் கேசலைன் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், ஷார்ட்டாக எஸ்ஐ சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் டீசல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், அது சிஐ இன்ஜெக்ஷன் சிஸ்டம், சிஐ சொல்லுவாங்க. அடுத்து வந்து யூனிட் இன்ஜெக்டர் அண்ட் ரோட்டரி டைப். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்டரில் வந்து நமக்கு யூனிட் இன்ஜெக்டான்னு தனியாக இருக்கும், ரோட்டரி டைப் இருக்கும். ஒரு இதுலேருந்து ஒரு 8 மார்க் நம்ம கொஸ்டினில் வரலாம். அடுத்து வந்து காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் சிஆர்டிஏ. இது எல்லாமே அந்த 3 டாபிக் இருக்கு இல்லையா. அது வந்து பார்ட் ஏ வந்து இந்த 1, 2 and 3. இந்த எஸ்ஐசிஏ வந்து யூனிட்லேயும் ரோட்டரிலேயும் வரலாம். அடுத்து சிஆர்டிஏ 3 டைப் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது வந்து சிஆர்டிஏ படிக்கணும். கண்டிப்பாக சிஆர்டிஏ வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அடிக்கடி. ஸோ இது சிஆர்டிஏ காமன் ரயில் டைரக்ட் இக்னிஷன் சிஸ்டம், ஸோ இன்ஜெக்ஷன் சிஸ்டம். அடுத்து வந்து பி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பின்றது என்னது நமக்கு, இந்த பின்றது பார்த்தோம்னா இக்னிஷன் சிஸ்டம். இந்த இக்னிஷனில் நமக்கு இருக்க ஃபஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரானிக் இக்னிஷன் சிஸ்டம். அதில் வந்து நமக்கு 2 இருக்கும், டிரான்சிஸ்டரைஸ்டு காயில் இக்னிஷன் சிஸ்டம், கெப்பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் இக்னிஷன் சிஸ்டம். அது வந்து ஒரே டாபிக் தான் இருக்குது இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமில். அதுக்கே சப் டாபிக்ஸ் 2 இருக்குது. அடுத்து தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்கோம், எமிஷன் கண்ட்ரோல். எமிஷன் கண்ட்ரோலில் நமக்கு ஃபஸ்ட் டர்போ சார்ஜரை பற்றி படிக்கணும். டர்போ சார்ஜர் வந்து நமக்கு டபிள்யூஜிடி விஜிடின்னு இருக்குது. டபிள்யூஜிடினா வேஸ்ட் கேட் டர்போ சார்ஜர் இருக்கும், விஜிடினா வேரியபிள் ஜாமெண்ட்ரி டர்போ சார்ஜர்னு இருக்கும். சரிங்களா. ஸோ இத்தனை இருக்குது. அடுத்து 3-வே கேட்டலிக் கன்வெர்ட்டர் எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அடுத்து எமிஷன் கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் நார்ம்ஸ் படிச்சுக்கணும். இதில் நம்ம வந்து எதில் இம்பார்ட்டண்டாக படிக்கணும்னா இந்த சி டைப்பில் டர்போ சார்ஜர் பற்றி படிச்சுக்கணும், 3-வே கேட்டலிக் கன்வெர்ட்டர் பற்றி படிச்சுக்கணும். அடுத்து வந்து எமிஷன் கண்ட்ரோல் பற்றி இதில் கேட்பாங்கன்னா ஒரு 4 மார்க் வரைக்கும் 2 மார்க்லேருந்து 4 மார்க் வரைக்கும் கேட்கலாம். 30 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். அடுத்து யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ். இதுலேயும் நம்ம என்ன செய்கிறோம்னா 3 பார்ட் டிவைட் பண்ணலாம். ஒன்று கிளச்சு, இன்னொன்று ஃபைனல் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று கியர் பாக்ஸ் அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். ஸோ வந்து ஒன்று கிளச்சு, இன்னொன்று வந்து ஃபைனல் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று கியர் பாக்ஸ் அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை பற்றி பார்க்கலாம். இந்த கிளச்சில் வந்து சிங்கிள் பிளேட் மல்டி பிளேட் கிளச்சுன்னு இருக்கும். அடுத்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கியர் பாக்ஸ், இந்த பி இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கியர் பாக்ஸ். அடுத்து கான்ஸ்டன்ட் மேக்ஸ் கியர் பாக்ஸ், அடுத்து சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸ். இது இல்லாமல் வந்து ஆட்டோ டிரான்ஸ்மிஷனில் ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் டார்க் கன்வெர்ட்டர்னு இருக்குது. சியில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து டிஃபரன்ஷியல் ஆர் எபிசைக்கிளிக் கியர் பாக்ஸ், ஹாட்ச் கீஸ் அண்ட் டார்க் டியூப் டிரைவ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏபிசின்னு சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பிளேட் மல்டி பிளேட் கட்சி மட்டும்தான். இதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, தியரி சும்மா லைட்டாக தான் வரும், அதனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பியில் பார்த்தோம்னா அந்த கியர் பாக்ஸ் டைப் இருக்குது. இந்த கியர் பாக்ஸில் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸ் படிக்கணும்.
அடுத்து இந்த ஆட்டோ டிரான்ஸ்மிஷனை ஃபுல் ஃபீல்டு கண்டிப்பாக படிச்சுக்கணும். டார்க் கன்வெர்ட்டர் படிச்சுக்கணும். அப்புறம் சி டைப் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனில் டிஃபரன்ஷியல் எபிசிக்கலி கியர் பாக்ஸ், அப்புறம் ஹாட் கீஸ் அண்ட் டார்க் டியூப் டிரைவ் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்டர்மார்க் போட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் வந்து சின்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா யூனிவர்சல் ஜாயிண்ட் பற்றி கேட்கலாம், டிரான்ஸ்ட்டை பற்றி கேட்கலாம், ஓவர் டிரைவ் கேட்கலாம், ப்ரொப்பல்லர் ஷார்ட் பற்றி கேட்கலாம். இந்த நம்ம ஏபிசி சொல்கிறோம் இல்லையா, ஏபிசி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஏபிசி 3 டைப்பை பிடிச்சிருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் 2 டாபிக் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஒன்று ஏபியாக இருக்கலாம், இல்லை பிசியாக ஏதோ ஒரு டைப் ஏசியாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச 2 டாபிக் படிச்சுங்க. அதில் அந்த படிச்சுன்னா ஈஸியாக இருக்குது. ஏதோ ஒரு டாபிக் லெஃப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து யூனிட் 4 பார்த்தோம்னா ஸ்டீரிங், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இது ஏபிசி அதே 3 டிவைட் பண்ணி பெரிய யூனிட்லாம் எல்லாம் 3 டிவைட் பண்ணியிருக்கோம். 3 ஏதாச்சும் 2 படிச்சுக்கங்க போதும். இப்போ நம்ம ஏன்ற டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரிங் ஜாமெட்ரி. இதில் நம்ம என்ன படிக்கணும்? ஸ்டீரிங் ஜாமெட்ரியில் டோ இன், டோ அவுட், கிங் பின் இன்க்ளினேஷன், கேஷர் ஆங்கிள், கேம்பர் ஆங்கிள் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அப்புறம் வந்து ஸ்டீரிங் கியர் பாக்ஸ். ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் நிறைய டைப் இருக்குது. ராக் அண்ட் பிளைன் மட்டும் இல்லை, ஒரு எக்ஸாம் கொடுத்துட்டாங்க. ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் பற்றி எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இது ஏ டைப்பில். பி டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக இங்கே சி இது பின்னு வச்சுக்கலாம். இங்கே சி இது பி. சஸ்பென்ஸ் சிஸ்டம். சஸ்பென்ஷனில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம், டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஸ் சிஸ்டம் 2 டைப் இருக்குது. அதில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டீரிங் ஜாமெட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சி டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நியூமேட்டிக் ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஏபிஎஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இபிடி. இதில் வந்து ஏபிஎஸும் இபிடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை கம்பல்சரி எல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்சஸ். இதில் என்ன படிக்கலாம்? ஈவியை பற்றி படிக்கலாம். ஈவி வந்து அந்தளவுக்கு ரொம்ப கேட்கறது இல்லை, அதனால் வந்து லைட்டாக மட்டும் பார்த்துட்டு போங்க. அடுத்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸில் பேரல் அண்ட் சீரிஸ் டைப் கேட்குறாங்க. ஃபியூல் அண்ட் டைப்ஸ் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி கொஷனுக்கு ஃபியூல் செல்லேருந்து இருக்கும். ஸோ 2 and 3 வந்து இந்த பி பார்ட்டில் படிச்சுக்கணும். இந்த பின்றது ஒரு ஆஃப், ஏன்றது ஒரு ஆஃப். அடுத்து ஏன் ஆஃப்க்கு வந்தோம் அப்படின்னா எல்பிஜி, சிஎன்ஜி, எத்தனால், மெத்தனால், ஹைட்ரஜன் கேஸ் ஸ்டோரேஜ் கொஸ்டின் வரும். இதில் ஏதாச்சும் ஒன்று படிச்சுங்க. இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று படிச்சுங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஹைட்ரஜன் தான் அதிகமாக கேட்குறதுனால ஹைட்ரஜன் படிச்சுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பேஸ்டு ஒரு 2 வீலர் கேட்டுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கேஸ்டியோட கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பயோஃபீல்ஸை பற்றி படிச்சுக்கணும். இது எல்லாம் அடிஷனலாக. லாஸ்ட்டாக வந்து இன்ஜின் மாடிஃபிகேஷன் ஃபார் ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் எந்த டாபிக் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் படிக்கணும். இல்லை டாபிக் படித்தாதான் அவங்க வந்து பார்ட் சி அட்டன் பண்ண முடியும். ஏன்னா பார்ட் சியில் எப்படி எப்படி கொஸ்டின் கேட்கலாம், நம்ம படிக்காத கொஸ்டினும் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நல்லா எடுக்கணும்னா எல்லாத்தையும் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை மாடரேட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கணும். அவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா 3 ஆஃப் ஏபிசி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஏபிசியில் ஏதாச்சும் 2 டாபிக் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஒருவேளை அவங்களால அந்த ஏபிசி 2 டாபிக் பிரிக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார் போட்டிருக்கோமோ அந்த ஸ்டார் போட்ட டாபிக் படித்தா போதும். ஒவ்வொரு யூனிட்லையும் கம்பல்சரி நீங்கள் வந்து எல்லா மார்க் எடுத்துடலாம். இவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.